நான் இப்ப செய்திக்குள்ளாக கடந்து செல்றேன். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், எல்லாம் புதிதாகணும் அப்படின்னாக்கா பழையவனை ஒழியணும் அப்படி. நம்முடைய பழைய பாவ பழக்க வழக்கம், நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய வழி, அதாவது வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒழித்து கட்டிட்டு புதிய வாழ்க்கையில நம்ம கடந்து சென்றாதான் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். காலையில பார்த்தோம், அதுல இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஊழியம் செய்யணும்னா என்ன? சுவிசேஷத்தை பார்க்கிறவங்களுக்கு சொல்லணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்றத என்னுடைய லைஃப்ல இருந்து நீங்க நேற்றும் இன்னைக்கும் காலையிலையும் பார்த்தீங்க. நான் கேசவ பெருமாளாக பண்ருட்டி, அருகாமையில் இருக்கிற பண்ருட்டியில ஒரு ரவுடியாக, ஒரு பொறுக்கியாக, ஒரு கொலகாரனாக, ஒரு எப்படி சொல்றது, கீழ்ப்படியாதவனாக, ஊர்ல தருதலையாக நான் வாழ்ந்தேன். எல்லாம் வருது பாரு உருப்படாதுன்னுவாங்க, இந்த வருது பாரு அப்படின்னு தலையை துடுப்பாங்க. அப்படி வெறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கராத்தே, கழி, சண்டை, தகராறு, குஸ்தி, ஊர் பஞ்சாயத்து, இப்படி பொறுக்கித்தனம் பண்றது, குடிக்கிறது, வெறிக்கிறது. ஆனா நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாரு நல்லா குடிகாரனுங்க, சிகரெட் குடிப்பானுங்க, வளையமா என் மூஞ்சில விடுவானுங்க. எல்லாம் கஞ்சா கேஸ். இன்னைக்கு அவனு அத்தனை பேரும் 10 பேரு, நான் ஒரு 11வது, 10 பேரும் மர்டர் கேஸ்ல உள்ள போயிட்டாங்க. என்ன மட்டும் அதுல ஆண்டவர் வேறு பிரித்தார். என்ன மட்டும் அந்த கேஸ்ல கொடுக்கறதுக்கு போனாங்க. இவனும் அவங்க கோஷ்டியில ஒருத்தம் தான். ஆனா அதுல அந்த எதிர்பார்ட்டி கொலை செய்யப்பட்டவனுடைய வீட்டார் இல்ல அவர் மெட்ராஸுக்கு படிக்க போயிட்டார், அவர் இல்லை அப்படின்ட்டான். ஆண்டவர் எனக்கு கொண்டு போயிட்டாராங்க. அங்கேயும் ஒரு கிரேஸ் கொடுத்தாரு. இல்லைன்னா நானும் ஜெயில இருந்து அடி வாங்கியிருக்கணும் கொலை குற்றத்துல. அதனால அப்படிலாம் நான் தரதலையா தெரிஞ்ச என்னதான் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் நீனு அப்படின்னு தற்கொலை நோக்கி போனேன். 5 லட்சம் ரூபாய் கடன், வியாபாரத்துல நஷ்டம், மெடிக்கல் ஷாப் ஓனர். ஆனா மெடிக்கல் ஷாப்ல வியாபாரம் கிடையாது. 5 லட்சம் ரூபாய் கடன் அறிஞ்சிக்கிட்டு 93ல இருந்து என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்தேன். 93 4வது மாசம், தேதி மறந்துட்டேன். அதுல இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் வேற. அந்த 30 வருஷத்துல ஆண்டவர் என்ன அப்படியே கண்மணி போல காத்து வந்தார். இப்படி அழகா என் வாழ்க்கை அப்படியே புதுதா மாத்தினார். உருப்படாத இருந்தேன். என்ன வீட்டுல எங்க அப்பா கூப்பிடுறது, இந்த வருது பாரு உருப்படாது, சோத்தை போட்டு அனுப்பு. அப்படியே சோத்துல கை வைக்குள்ளதான் திட்டுவாங்க. ஏன்டா இந்த வீட்டுல பிறந்தோன்னு சாப்பிடுறதுக்கே மனசு. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அப்படிதான் இருக்கிறீங்க. ஏன்டா இந்த வீட்டுல பிறந்தோம், எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்களே. அதனால உருப்படாது. எங்க அண்ணன் சொல்றாரு, இவனை வீட்லயே சேர்க்காதீங்க, உருப்படாத நாய அப்படின்னு. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு. என்னை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க எங்க அம்மா, டீச்சர் எங்க அம்மா. ஆனா நான் ஃபெயில் ஆகி படிச்சதுனால ஒரு கம்பவுண்டராக ஆனேன். டாக்டர் ஆகிறதுக்கு பத்தி நான் என்ன ஆயிட்டேன், கம்பவுண்டர். கம்பவுண்டர்னா தெரியுமா இல்லையா? டாக்டருக்கு அசிஸ்டன்ட், ஊசி போடுறது, மாத்திரை மருந்து கொடுக்கறது, இவங்க பேர் தான் கம்பவுண்டர். டிப்ளமா இன் பார்மசி படிச்சேன். அதுலயும் ஃபெயில் ஆகி தான் படிச்சேன். படிப்புக்கு எனக்கு ரொம்ப தூரம், தெரியாம போட்டுருவேன். கேக்கு போட்டுருவேன். போட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுங்களா கோசப்பூர் பண்ணி கவனம் ஆர்டர் தான் கொடுவான். இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தணும் இருக்கிறான். அன்பால ஏன் இதெல்லாம் நான் ஓப்பனா பேசுறேன் அப்படின்னாக்கா, உன்னை விட கேவலமா இருந்தேன், உன்னை விட படிப்பறிவு இல்லாதவனா இருந்தேன், உன்னை விட படு பொறுக்கியா இருந்தேன். நீங்களாம் நல்லவங்க, நான் உங்களை பொறுக்கின்னு நான் சொல்லுங்க. ஆனா என் வாழ்க்கையை தான் ஆண்டவர் புதுசா மாத்தினார். ஆமென். அதனால இன்னைக்கு என் வாழ்க்கை, இன்னைக்கு என் ஊர்ல எனக்கு என்ன தெரியுமா கேட்கிறேன், என்னை பார்த்துட்டு பயப்படுறான். என் மூஞ்சில புகை விட்டவன், என் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசினவன், அதுல ரவுண்டா விடுவான். ஏன்டா சிகரெட்டு பிடிச்சிட்டு இருந்த, என்னை பார்த்துட்டு ஏன் அமைக்கணும்னு. இல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நீ கடவுளுடைய பிள்ளை அப்படின்றான். யாருடைய பிள்ளை? ஆமா,
அவன் அறியாமே ஒரு பயம் வருது. அது ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறுது. கர்த்தருடைய வார்த்தை என்ன உபாகம் 28 தான் என்ன சந்திச்சார். நீ வீட்டுல போய் படிங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் இருக்கிற ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள்னு அதுல எழுதியிருக்கு. பயந்தாங்களா இல்லையா? அடுத்து எழுதியிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய்ன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறார். தோரம்பயிருக்கு லாட்டி அடிச்சேன், 10 ரூபாய்க்கு பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? என் வீட்டுல 10 பேர் வந்தாலும் சோறு போடுறதுக்கு இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அடுப்பாங்கரையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதை ஆசீர்வதிச்சிருக்கு. நான் 3வது கேள்வி கேட்டேன். முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டேன். ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ என்னை விட்டுட்டு, உயிருள்ள தேவனை விட்டுட்டு உங்க அப்பா அம்மா வணங்கின கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு நீ செஞ்ச பாவம்னாரு. ஃபர்ஸ்ட். 2வது கேள்வி கேட்டேன், 3 கொலை பண்ண போறேன், இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன் மறுபடியும். அப்ப ஆண்டவர் ஏசாயா 30 சொன்னாரு, இந்த விக்கிரகத்துல தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல தூக்கி போட்டுட்டு ஏன் பின்னாடி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதே போல தூக்கி போட்டு வந்துட்டேன். தூக்கி போட்டு வந்துட்டு 3வது கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நான் கொஞ்சம் கிரிமினல், நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப 3வது கேள்வி கேட்டேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்தேன், 5 லட்சம் ரூபாய் கடன்காரனா இருக்கிறேன், எப்படி நீ என்ன ஆசீர்வதிப்ப? இவ்வளவு தரித்திரத்துல இருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 50 கடன்காரன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான், உங்ககிட்ட வந்துட்டா என் வாழ்க்கை மாறிடுமா, எப்படி நீ ஆசீர்வதிப்ப அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் 3வது கேள்விக்கு பதில் அதே உபாகமம் 28:1-14 வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொன்னார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்கிற வேலையிலே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். 14 ஆசீர்வாதம் எண்ணிக்கோன்னாரு. எத்தனை ஆசீர்வாதம்? வீட்டுல போய் பொறுமையா எண்ணிப்பார். 14 ஆசீர்வாதம். 93 ஆண்டவர் இந்த 14 ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார் வாக்கு தத்தமா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், கர்த்தருடைய நாமம் உனக்கு பெயர் தரிக்கப்பட்டதுன்னு பூமியில இருக்கிற மக்கள் கண்டு பயப்படுவார்கள், நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. இப்பயும் இன்னைய வரைக்கும் துரத்தி கொடுக்குறாரு இந்த ஆசீர்வாதத்தை. எப்படி? ஆமா, நான் போதுனால இந்த வச்சுக்கலாம் போனேன்ற. எப்படி? ஆமா, நான் இப்படிதான் பேசுவேன், போதையா அப்படின்னுவேன், மாயா போயெல்லாம் சொல்லுவேன் தலைவரை. நீ அதுக்காக சொல்லாத, எனக்கு பொறுக்குள்ள உறவு அது, போதும்பா அப்படின்னு வச்சுக்கிற போட. நான் 10 ரூபாய் போதுன்னுவேன், 100 ரூபாய் தருவார். நல்ல தெய்வமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் என்னை ஆசீர்வதிச்சுக்கிறார், ரத்தத்திலேயாக ஆசீர்வதிக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு முதல் பாட்டுல நான் சொன்னேன், என் வாழ்க்கை புதிதாக மாறியது. என் வாழ்க்கை பழைய பாவ பழக்கம்லாம் விட்டுட்டேன், பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை விடுனாரு. நல்லா நீ உருப்படணும்னு நான் சொல்றேன், எல்லாருமே சொல்றேன். இன்னைக்கு நம்ம உருப்படணும், நல்லவனா மாறணும், நல்லபடியா ஆசீர்வாதமா வரணும், மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா, எனக்கு முதல் ஃபார்முலா கத்து கொடுத்தாரு சங்கீதம் 1:1. சங்கீதம் 1:1 எல்லாம் மனப்பாடமா தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாமலும் நிக்காத, பரியாசக்கார உட்காரத்துல உட்காராமலும் உட்காராத. சொல்லு, நடக்காத, நிக்காத, உட்காராத. புரியுதா? இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? டிராபிக்ல சொல்லி தருவாங்க, என்னது? நில், கவனி, புறப்படு. அதே போல நடக்காத, உட்காராத, நிக்காத. துன்மார்க்கன் யாரு? கெட்ட ஃப்ரெண்டுங்க, குடிகாரன், தண்ணி அடிக்கிறவன், கூத்திக்கெல்லாம், எல்லாருமே விபச்சாரக்காரன், வேசிக்கெல்லாம், இவன் கூட நிக்காத, உட்காராத, அவன் கூட நிக்காத. பாருங்க, அவன் கூட கூடினதுனால்தான் எனக்கு கொலைப்படி வந்தது. என் மேல பண்ணது ஏதோ 10 பேர் தான், நான் இல்ல அந்த ஸ்பாட்ல. ஆனா இன்னைக்கு என் பேர்லயும் அந்த கேஸ் கொடுத்திருந்தா நான் என்ன இருப்பேன்? ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ணி இருப்பேன். இன்னைக்கு அப்படிதான் ஒரு பையன் கம்பி எண்றான். அவன் நல்ல பையன், ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்துல, நல்ல குடும்பத்துல பிறந்தவன். ஆனா கீழ்ப்படியில, சத்தியத்தை சொல்லியும் கீழ்ப்படியில.
கெட்ட நண்பர்களோட போய் சேர்ந்தான். அவன் கெட்ட நண்பனே அவனுக்கு தெரியாது. வாடா மச்சான், அங்க போயிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு வருவோம், நாம தொழில் செய்வோம், எனக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்காக ஒருத்தவனை கூட்டு போறான். அந்த நல்ல பையனை இவன் போறான், அவன் கூடயே போறான். உட்காரு, இங்கேயே உட்காரு, பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு நான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு வர போறான்னு சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு வாடா போலான்னு பாண்டிச்சேரி இட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்துட்டான். குடிச்சிட்டு இது ரெண்டும் வந்துச்சு, அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல பார்த்தாக்கா போலீஸ் வந்து நிக்குது. என்னன்னாக்கா, அவன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சு ஒருத்தவங்களை மர்டர் பண்ணிட்டு அவங்க கழுத்துல இருக்கிற செயின் எடுத்துட்டு வந்து போய் அடமானம் வச்சுட்டு இவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துக்கிறாரு. இவன் வாங்கி குடிச்சது தான் அவனுக்கு மிச்சம், இவன் கொலை பண்ணல. ஆனா கொலை குற்றத்துல இவன் பேரு இடம் பெற்று இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். அதனால்தான் சொல்றேன், துன்மார்க்கருடைய வழியில நிக்காத, நடக்காத, ஆலோசனை கேட்காத. எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் 23-30 வருஷம் ஆகுது அந்த கடையில போய் உட்காந்து, அந்த கடையில தான் உட்காந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணுவோம். அங்கதான் சிகரெட்டு தண்ணி எல்லாமே அடிப்போம். அந்த இடத்துல அந்த கடை வாசப்படியை விரிச்சு 30 வருஷம் என்னைக்கு உட்காராத, நிக்காத, நடக்காதன்னு சொன்னாரோ அன்னையில இருந்து அந்த கடை வாசப்படியை நான் ஏறலைங்க. ஒன்னே ஒண்ணு செய்யினார். 3 காரியத்தை செய்யாத, ஒரு காரியத்தை செய். ஒரே ஒரு காரியம், அதை நான் இன்னைய வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால்தான் நான் உருப்பிட்டேன். என்ன காரியம் செய்யுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? அப்படியா இருக்கும் பைபிள்ல படிங்க. பிரியமாயிருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னவா இருந்து? பிரியமாயிருந்து, லவ் பண்ணி. அந்த பிரியத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? லவ் பண்ணி. நீங்க ஆம்பளை பொம்பளை லவ் பண்றத சொல்லலான்ற, என்ன லவ் பண்ணுன்ற, என் வேதத்தை லவ் பண்ணு, உருப்பிடுவ. ஒரு பொண்ணை லவ் பண்ணா நீ தாடி விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி தான் அலைவ, பைத்தியக்காரனா இருப்ப. நான் அலைஞ்சேன். நான் நல்ல எக்ஸசைஸ் பாடி, நான் கராத்தே மாஸ்டர். அவ்வளவுதான், லவ்ல ஊந்தேன். என் கராத்தெல்லாம் அம்பல் ஆயிடுச்சு. இருக்க ஒல்லி ஆயிட்டேன், தாடி விட்டேன், தேவதாஸ் மாதிரி. அவள் பறந்து போனாலே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறேன். அன்பால ஏன் ஒரு பொம்பளை பின்னால போன உடனே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என் படிப்புல ஃபெயிலு, என்னுடைய பாடி போச்சு, எல்லாமே போச்சு. கவலை வந்துச்சு, சோகம் வந்துச்சு. அன்பாலே காதல் ஒன்ன பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு, ஃபைனல் இயர், நல்லா படிப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா, நல்ல கோல்டு மெடல், காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அவ ஆட்டோல போவா காலேஜுக்கு. அவ குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு SMS வருது. அப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்லாம் கிடையாது, சாதா போன் தான். அதுல ஒரு SMS வருது, உண்மையிலே நடந்த சம்பவம். நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குயிட்டா இருக்கியா, குயிட்டா இருக்கிறியா? எனக்கு இங்கிலீஷ் கியூட், எஸ், ரொம்ப கியூட்டா இருக்கிறேன்னு ஒரு SMS வருது. அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே இவளுக்கு புள்ளாங்க அடைஞ்சிச்சு. நம்மள பார்த்து ஒரு கியூட்டா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டானே அப்படின்னு இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த நம்பருக்கு போனை பண்ணி எப்படியோ போட்டு கேட்டு, என்ன நீ குயிட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்ட, யாரு நீ அப்படின்னு. நான் தான் சோ, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ ட்ரெஸ் பண்ணா அழகா இருக்கு, இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் உன்னை சூப்பரா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மயக்கி கடைசியில 2 பேரும் லவ்ஸ் உண்டாகி என்னாச்சு தெரியுமா? நீ என்ன உண்மையிலே நீ லவ் பண்றன்னா, உன் பக்கத்து வீட்டுல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாக்கிங் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போவாரு, அவர் எப்படி போறாரு, எங்க போறாரு, எந்தெந்த தெருவுல சுத்துறாரு, எங்க முடிக்கிறாருன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்றான் லவ்வர். இவளும் என்ன செஞ்சா தெரியுமா? வீட்டுல போய் சொல்லிட்டு 4 மணிக்கு எனக்கு காலேஜ்ல கூப்பிட்டாங்க, எல்லாம் டூர் இட்டுட்டு போறாங்க, நான் போறேன்னுட்டு அந்த பக்கத்துல 3வது வீட்டுல டாக்டர் வாக்கிங் போற நேரத்துல இவளும் வீட்டை விட்டு வெளில போய் அவர் பின்னாலே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தெருவெல்லாம் அவர் சுத்தி வாக்கிங் போறாரு, எந்த பார்க்ல அவர் முடிக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் இவ தன்னுடைய காதலனுக்கு சொன்னாங்க. இதுதான் அவ செஞ்சது. மறுநாள் அந்த டாக்டர் கொலை செய்யப்படுகிறாரு. கொலை செய்யப்பட்ட இடத்துல இவனுடைய லவ்வருடைய போன் கிடக்குது. போலீஸ் அதை படிச்சுது. அந்த போனை டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா இவளுக்கு கால் போயிருக்கு. இவளை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. எல்லா உண்மையும் விளாவரி தெரியுது. இப்போ போலீஸ் சொல்லுது, நீ அப்ரூவரா மாறிடு, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, BE படிக்கிற, நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ, ஏதோ ஒரு தருதலையை நீ லவ் பண்ணி தொலைச்சிட்ட, போனா போதும், நீ நல்லவளா மாறி நீ படிப்பை கண்டினியூ பண்ணுனா
எனக்கு எதுவுமே தெரியாது, அவன் பொறிக்க அவன் கொலகாரன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்கூட்டின்னு என்னை லவ் பண்ணா நானும் லவ்ல ஊந்ததுனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேன்ட்டு அப்ரூவரா மாறிடுன்னு சொல்லுது போலீஸ். இவ சொல்றா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் கூட வாழ்ந்துட்டேன், அவன் ஜெயிலுக்கு போயிட்டு நான் வெளியில இருக்கிறது நான் விரும்பல, நானும் ஜெயிலுக்கு போறேன்னா. இன்னைக்கு பிஇ படிச்சவ இன்னைக்கு கம்பியை நீட்டு உட்காந்துக்கிறான். யாரு கூட? கூடுவாரோட கூடாம. இந்த லவ் கண்ணை மறைச்சிருச்சு. பெற்றோர்கள் வயிறு எரியுமா? ஜெயில இருக்கவா பெத்து வளர்த்தாங்க. காதல் கண்மூடித்தனமாக நம்மளை கொண்டு போயிடும். அன்பால் இன்னைக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீ உணரணும் தான். ஆண்டுடைய பிள்ளைகள் அதான் சொல்றாரு, நீ லவ் பண்ண வேண்டியதை லவ் பண்ணு, வேதத்தை லவ் பண்ணு. அதுதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. இரவும் பகலும் இதை நீ நேசி, இத லவ் பண்ணு, இத லவ் பண்ணி படி. வேண்டாத வெறுப்பா படிக்காத, சும்மா கடமைக்கு படிக்காத. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உருப்படணும், நான் முன்னேறணும், நான் வாழ்க்கையில உயரணும், அதுக்கு இதுல ஆலோசனை என்ன இருக்குது அப்படின்னுட்டு நீ இத நேசித்து படி. சும்மா ஏனோதானு படிக்காத. இத நேசித்து படிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை மாறிச்சு. அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத கொஞ்சம் பேசாம இருக்கு, கொஞ்சம் செய்யல. நான் தான் மக்குன்னு சொன்னேன். இது படிக்கும் போது எனக்கு புரியாது, அழுவேன். ஆண்டவர்கிட்ட தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு குழந்தை அழுவுற மாதிரி அழுவேன். ஆண்டவரே எனக்கு புரியல, இதை சொல்லி கொடு அப்படின்னு. அழகா கிளாஸ் எடுப்பார், அழகா சொல்லி தருவார். அன்பாலே அப்படி சொல்லி கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அதை நேசித்து அதை யோசித்து அதை தியானிக்கும் பொழுதுதான் நான் பாக்கியவனாய் மாறினேன். பாக்கியவனா மாறினேன். அன்பாலே இன்னைக்கு நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு பைபிள் வேதம் நம்ம கையில கொடுத்து, இதுதான் நமக்கு செக் புக் மாதிரி. இது 1 கோடி ரூபாய் பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா, செக்கா கொடுத்தா நீ என்ன செய்வ? பாக்கெட்ல வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு 10 ரூபாய்க்கு லாட் அடிப்பேன். அதை பேங்க்ல கொடுத்த அந்த 1 கோடி ரூபாவை நீ மாத்தி கேஷ் ஆகிட்டனா உன் பணம் கையில என்ன அந்த கட்டுக்கட்டா பணம் இருக்கும். அதே போலதான் இது பொக்கிஷம் மாதிரி. நான் அப்படிதான் நினைச்சேன். இன்னைக்கு அள்ளிட்டு இருக்கிறேன். இது ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். அன்பாலே இன்னைக்கு இந்த 3வது வார்த்தையாக உங்களிடத்துல ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியம் என்ன, அதை சொல்லிட்டு நான் என்னுடைய சாட்சியை நான் தொடர்கிறேன். ஒரு வார்த்தையை நாம படிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. எபிரேயர் 7:1-2. உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாய் இருந்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு என்னத்தை செஞ்சான்? தசம பாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் என்பது என்ன? அது ஏன் கொடுக்கணும்? நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா தசம பாகம் கொடுக்கணும். தசம பாகம் என்பது 10ல் 1 பகுதி. அதனால இன்னைக்கு நான் இந்த 3வது செக்ஷன்ல நான் என்ன பேசணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, இந்த தசம பாகம் கொடுக்கறத நான் உனக்கு கத்து கொடுத்தல, அதை போய் கத்து கொடு அப்படின்னா. ஏன்னா உன் வறுமை நீங்கணுமா? எத்தனை பேருக்கு வறுமை நீங்கணும்? கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு நீங்கணுமோ? ஏன் நான் பாடு அனுபவிச்சேன், வறுமையில வாடினேன், பஞ்சத்துல இருந்தேன், கஷ்டப்பட்டேன், கடல்ல கஷ்டப்பட்டேன். அன்பாலே நானு இயேசுகிட்ட வந்துட்டேன். வந்தும் 2.5 வருஷம் என் பிரச்சனை தீரல. இயேசுகிட்ட வந்தோம், என் பிரச்சனை தீரல. ஆலயத்துக்கு வந்தேன், ஞானசானம் எடுத்தேன், பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், எல்லாம் புதிதாயிட்டேன், எல்லாம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய ஊழியத்தையும் செஞ்சேன். ஆனாலும் என் பிரச்சனை மாறவில்லை. இன்னைக்கு அதே போல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஐயோ இந்த ஆலயத்துக்கு தான் நான் வரேன், ரெகுலரா தான் நான் வரேன், 5 வருஷமா வரேன், 2 வருஷமா வரேன், 10 வருஷமா வரேன், என் கண்ணீர் துடைக்கப்படலையே, என் கஷ்டம் தீரலையேன்னு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருப்பீங்க. அதனால்தான் உங்களோட பேசுறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் கூட பேசினாருங்க.
நான் இதே போல ஆலயத்துல போய் உட்காந்துட்டு அழுவேன். ஆண்டவரே, சாவும் வழி தெரியல, சாவும் கூடாதுன்றீங்க, உழைக்கவும் வழி தெரியல, ஒரு வருமானமும் இல்லை, நான் என்னதான் எப்படிதான் நான் முன்னேறது என்னதான் தெரியல, எனக்கு கேள்விக்குறியா இருக்குது, நீங்க தான் பேசணும் பேசணும்னு அழுவேன். அப்ப எல்லாரும் போயிட்ட பிறகு ஊழியக்காரர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் தனியா போய் உட்கார்ந்து அழுவேன், கலகலன்னு அழுவேன். நீங்க அழுவுற மாதிரி. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், பாவத்தெல்லாம் அறிக்கையிட சொன்னீங்க, அறிக்கையிட்டேன், ரட்சிக்கப்படணும்னு சொன்னீங்க, ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் வாங்கணும் நீங்க, ஞானசானமும் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் போய் ஒப்புரவாகி சண்டை போட்டோம்லாம் ஒப்புரவாக நீங்க ஒப்புரவானேன், நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சேன். ஆனா என் பிரச்சனை இன்னும் தீரலையே. என்ன அங்கிள்? அங்கிள் தான் கூப்பிடுவோம், பாஸ்டர் நாங்க கூப்பிட மாட்டோம், அங்கிள் பிரதர் இப்படிதான் கூப்பிடுவோம். எங்க சர்ச் அந்த மாதிரி சர்ச். அப்ப அங்கிள் என்ன அங்கிள் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு என்னால பதில் சொல்ல அவரால் முடியல. ஏன்னா 2.5 வருஷமா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். அவர் அப்படியே யோசனை பண்ணி கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு, கேசவன் உங்களுக்கு ஜாதகம் இருக்குதா அப்படின்னா. என்ன இருக்குதா? ஜாதகம். ஜாதகம் தெரியுமா? ஜோசிய நோட்டு. என் பேர்ல ஜாதகம் இருக்கு, என் மனைவி பேர்ல இருக்கு, என் பொண்ணு பேர்ல இருக்குது. புதுசா இப்ப 6 மாசம் வயிற்றுல முழுவாத இருக்கும்போது தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது பிறந்த பிறகு அதுக்கும் ஜாதகம் எழுதி வச்சுக்கிறேன். இந்த குழந்தைக்கும் எங்க அப்பா சொன்னாங்க, ஜாதகம் எழுதணும்டா, 200 ரூபா கொடுத்து நான் கொடுத்துட்டேன். என் சின்ன மகன் 2 பொண்ணு எனக்கு, அதான் வேற பிள்ளைங்க கிடையாது. அந்த 2 பொண்ணுக்கும் ஜாதகம் வச்சிட்டு இருக்கிறேன். என் மனைவிக்கு ஜாதகம், எனக்கு ஜாதகம், எல்லாம் ஜாதகம் பைத்தியம். நான் ஜோசியம் பார்த்தே ஜோசியம் கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் கேட்கிறாரு, கண்ணை மூடிட்டு ஊழியக்கார் பார்த்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கேசவன் உனக்கு ஜாதகம் இருக்கா அப்படின்னா. இருக்கு, 4 பேருக்கு நோட்ல எழுதி வச்சிருக்கேன், முதல் போய் கொளுத்தி போடு அப்படின்னா. என்ன செய்? கொளுத்தி போடு அப்படின்னா. அந்த ஜாதகம் நோட்ல கட்டங்கட்டி எழுதுற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது, முதல் கொளுத்தி போடு அப்படின்னா. அடுத்த கேள்வி கேட்டார். அடுத்து என்னன்னா, கண்ணை மூடி சொன்னார், தசம பாகம் கொடுக்குறியா அப்படின்னு. தசம பாகம்னா நம்முடைய வருமானத்துல 10ல் 1 பகுதி. 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்னா 100 ரூபாய் கடவுளுக்கு உரியது, மீதி 900 ரூபாய் தான் எனக்குரியது. நான் செலவு பண்றதுக்கு அதுதான் ரைட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 100 ரூபாய் அவருக்குரியது, மீதி 900 ரூபாய் எனக்குரியது. 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் கூலி. அவர் எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த், நல்ல மூச்சு பேச்சு கொடுத்தாதான் இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அவர் என்ன முடக்கி போட்டு என்ன பைத்தியக்காரனாக்கிட்டாலும் அல்லது என்ன கைகால முடக்கி விட்டாருன்னா எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமானா கிடையாது. அப்ப அவரு கொடுக்கிற ஈவுல தான் நான் சம்பாதிக்கிறேன். அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு 1000ல் 100 ரூபாய் அவருக்கு. அந்த தசம பாகம் 10ல் 1 பகுதி அவருக்குரியது. நான் கொடுக்கலன்னு உடனே அவர் சொன்னாரு, நீ கடவுள்கிட்டே திருடுற, நீ திருட்டு பய அப்படின்னா. உன்ன சொன்ன உனக்கு எப்படி இருக்கும், வருமா வராதா? நீ திருடி கடவுளுடைய காசையே திருடுறியா? நான் அடுத்தவங்க காசெல்லாம் திருடல. யார் காசை திருடுறேன்? கடவுளுக்கு உரிய காசை திருடுறேன், கடவுள்கிட்ட கையை வைக்கிறேன். அப்ப உருப்படுவோம்னா என்ன செய்யணும்னு, 10ல் 1 பகுதி தசம பாகம் கடவுளுக்குரியது, அதை செலுத்த ஆரம்பி, உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பாலே அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன். கடன்காரன் என்னை அடிச்சாலும் சரி, என்னை காரி துப்புனாலும் சரி, தசம பாகத்தை கரெக்டா ஆண்டவர் கொடுக்கணும்னு தீர்மானம் எடுத்து அன்னைக்கு முதல் மாசத்தினுடைய தசம பாகத்தை ஒரு நாள், அதாவது முதல் வாரத்துல 100 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சேன். எவ்வளோ? ஆண்டவர் அது உதவான எடுத்து வைப்பேன், கடன்காரன் வருவான், அப்படியே எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவோம் பயந்துட்டு. இப்ப கடன்காரன் திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நம்ம தசம பாகத்தை கை வைக்கக்கூடாது, ஆண்டவருடைய காசுன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு ஆலயத்துல கொண்டு வந்து அதை நான் கொடுக்கும் பொழுது அந்த 100 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சேன். அன்பாலே நான் கடைசியா என்னுடைய வருமானத்துல நான் கடையை விட்டுட்டு வரும்பொழுது 10,000 ரூபாய் தசம பாகம் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவு வருமானம் எனக்கு? 1 லட்சம் ரூபாய் வருமானம். 1000 ரூபாயில ஆரம்பிச்ச என்னுடைய வருமானம் கடவுள் எங்க கொண்டு போனாரு? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவு கொண்டு போனார். தசம பாகத்தில் நாம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார்.
ஆமென். அன்பாலே இன்னைக்கு நான் 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கத்து கொடுத்தேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு, பழைய பாவத்தெல்லாம் விடணும். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். புதிய வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாரு. 2, அவருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லும் போது உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவாரு. 3, அவருடைய தசம பாகத்தை அவருக்கு கொடுக்கும் போது உன்னை அளவில்லாம ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியத்தையும் நான் கத்துக்கிட்டேன், உருப்பிட்டேன், பாக்கியவனா மாறினேன். இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போறதுதான் நான் வந்தேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? அன்பாலே சிம்பிள் காரியம். நீ கடன்ல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சுப்பாரு. நான் உன்ன மாதிரி விசுவாசியா இருக்கும்போது இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்றாரு. அவர் சொன்னாரு, நம்ம பல்லு விளக்குறதுக்கு கோல்கட் பிரஷும் கோல்கட் பேஸ்டும் வச்சு யூஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் வீட்டுல யூஸ் பண்றீங்க கோல்கட்? அந்த கோல்கட் வில்லியம் அப்படின்ற அந்த கம்பெனி ஓனருடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்னார். அந்த பிரசங்கத்துல என்ன சொன்னாருன்னா, அந்த தம்பி ஏழ்மையா அவங்க அப்பா இல்லாத அவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி வளர்ந்ததுனால அவருக்கு எப்படியாவது பொழப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு திருட்டு கப்பல் ஏறி இன்னொரு தேசத்துக்கு வரார். வரும்போது மாட்டிக்கிட்டார் கப்பல் மாலுமி கிட்ட. அவரை அடிச்சு பனிஷ்மெண்ட் படும்போது பக்கத்துல ஒரு பாஸ்டர் பிரயாணம் பண்ணும்போது, தம்பி அவரை விட்டுடு, அவருக்கு வேண்டிய காசை நான் கட்டிடுறேன்னு சொல்லி அவரை கட்டிட்டு அந்த தம்பியை ரிலீஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் தம்பி டிக்கெட் எடுக்காம பிரயாணம் பண்ண? என்கிட்ட காசு இல்லையா, இந்த தேசத்துல போய் பொழைச்சிக்கலான்னு வந்தேன், எனக்கு யாருமே இல்லை, நான் வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹார்பர்ல அந்த துறைமுகத்துல இறங்கின உடனே அவருக்கு $100 கொடுத்து ஒரு ட்ரே ஒன்று வாங்கி கொடுத்து, இதுல பேஸ்ட், பிரஷ், சோப்பு, சீப்பு எல்லாம் வச்சுக்கோ, காலையில இறங்கிற கப்பல்ல இருந்து வந்த பிரயாணிகளுக்கு இதை வித்துரு, இதை வித்து அவங்களை காசாக்கி இதை தசம பாகம் ஆண்டவருக்கு செலுத்த, அதுதான் நீ எனக்கு திருப்பி கொடுக்கறதா அர்த்தம்னு சொல்லி கொடுத்து போயிட்டார். 10ல் ஒரு பகுதி என்ன செய், கடவுளுக்கு கொடுன்னு. இவன் தட்டுல சோப்பு சீப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேஸ்ட் எல்லாம் ஓடி போய், சார் சோப்பு வாங்கிக்க சார், சார் பேஸ்ட் வாங்கி சார்னா எல்லாரும் அந்த சின்ன பையனை பார்த்து எல்லாம் வாங்க ஆரம்பிச்சான். அன்பாலே அந்த வியாபாரம் நல்லபடியா வித்துது. $100 முதல் வச்சவன் $200 வித்தான். இப்ப $100 முதல், $200 லாபம், $100 லாபம். இப்ப $10 யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரியதை எடுத்து வச்சிட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் தசம பாகத்தை எடுத்து வச்சு ஆண்டவருக்கு செலுத்த ஆரம்பித்தான். அவருடைய வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தட்டுல வச்சவன் ஒரு பொட்டி கடை வச்சுட்டான். என்ன கடை வச்சான்? பொட்டி கடை மாதிரி வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். அதே கப்பல் துறைமுகத்திலே அதுல வியாபாரத்தை ஆண்டவர் பெருக்கினாரு. அதுல தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். 2வது பொட்டி கடை ஆரம்பிச்சான். இப்படி 10 பொட்டி கடை ஆரம்பிச்சு நல்லா ஆசீர்வாதத்தை பார்த்தான். இப்ப அவன் பார்த்தான், புரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ, கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமா செஞ்சான்? வருமானத்துல 90% ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். எத்தனை பர்சன்டேஜ்? 90%. அப்படின்னா என்ன அர்த்தம்? $900 ஆண்டவர்கிட்ட கொடுத்தான், $100 இவன் எடுத்துக்கிட்டான்னா அந்த $100 லட்சக்கணக்கில் உனக்கு வந்துதான். சொல்லு, புரியுதா இல்லையா? இன்னைக்கு பெரிய ஃபேக்டரி ஓனர் உலகம் முழுவதும் அந்த ஃபேக்டரி இருக்கு. இன்னைக்கு 90% கோடிக்கணக்கான ரூபாவை தசம பாகமா கொடுக்குறான் ஆண்டவருக்கு. இவன் ஒரு பகுதியை தான் எடுத்துக்கிறான். இந்த கதையை ஒன்ன மாதிரி விசுவாசியா இருக்கும்போது நான் கடன் பிரச்சனை போய் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்பட்டு நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்றேன். என்னன்னா, ஆண்டவரே, நீ எனக்கு நல்லா ஆசீர்வதிச்சீங்கன்னா என் குடும்ப செலவுக்கு போக, நான் 10%, 90% சொல்ல, என் குடும்ப மீதி உள்ளது உனக்குதான் அப்படின்ட்டு அதுல இருந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். என் குடும்ப செலவுக்கு போக கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுவேன் ஊழியத்துக்கு. இன்னைக்கு அன்பாலே, இன்னைக்கு அப்படிலாம் நான் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன அளவில்லாம ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம கஞ்சாமுட்டித்தனமா ஆண்டவருக்கு நீ காணிக்க, நீ அவர் என்ன பிச்சைக்காரர்? அவருக்கு நீ பிச்சை போடுற மாதிரி போடுற. ரைட் அண்ட் ராயலா கேட்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ எனக்கு என்னுடைய தசம பாகத்தை கொடுத்து பாரு, என்னை சோதித்து பாருன்றார் மல்லிகையாவை. அதனால உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனே என்று என்னை சோதித்து பாருன்றார். நான் டெஸ்ட் விட்ட, சவால் விட்டு தான் பண்ணேன். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சவால் விடுவேன்.
அன்பாலே என்னுடைய வாழ்க்கையில இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். 2.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி நான் படிக்கிறது எதை படிப்பேன்னா மத்தேயு 5, 6, 7 புத்தகத்தை தான் படிப்பேன். மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் 3 அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிப்பேன். கடையில உட்காந்துட்டு ஓட்டிட்டு இருக்கும்போது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மெடிக்கல் ஷாப்ல உட்காந்துட்டு ஓட்டுறோம்னா என்ன அர்த்தம்? வியாபாரமே இல்லாம ரோட்டை பார்த்துட்டு ஓட்டிட்டு உட்கார்ந்து இருப்பேன். ஒரு பயம் வரமாட்டான் சீட் எடுத்துக்கிட்டு. ஆனா ஒரு மாத்திரை வாங்கிறது கூட ஒருத்தன் வரமாட்டான். 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஒருத்தன் வருவான். ₹1 கொடுத்துட்டு நோவாஜின் மாத்திரை கொடு அப்படின்வான். என்னது நோவாஜின் மாத்திரை கொடு. அடுத்து 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பேன். பெரால்கான் மாத்திரை கொடுன்னுவான். ஒத்த ரூபாவா என் கல்லாவில ₹60 கிடக்கும் ஒரு நாளெல்லாம் வியாபாரம் பண்ணாலும். சொல்லு புரியுதா? அந்த மாதிரி ஓட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நான் பொழுத வேஸ்டா கழிக்க கூடாதுன்றதுக்காக நான் கடவுளுடைய புத்தகத்தை பிரியமா இருந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அன்பாவிலே அப்பதான் வாசிக்க இந்த மத்தேயு 5, 6, 7 திரும்ப திரும்ப வாசிச்சேன். திரும்ப வாசிச்சேன். அதுல 5 படிச்சுட்டேன், 6 படிக்கிறேன், 6 படிச்சுக்கிட்டே வரேன். அதுல நீ கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்ட முடியுமான்னு இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்றீங்க? கவலைப்படுவீங்க. உன் குடும்பத்தை நினைச்சு, குட்டியை நினைச்சு, பிரச்சனை நினைச்சு, புருஷன் நினைச்சு, பிள்ளைய நினைச்சு, வருமானம் இல்லாத நினைச்சு, அந்த மகளிர் மன்றத்துல பணம் கட்டுறது நினைச்சு இல்லையா? ஐயோ 1ஆம் தேதி ஆச்சு, பணம் வரையா கேட்பான். ஐயோ கடன் வாங்க போய் எங்கேயாவது ஆனா அக்கா ஒரு ₹1000 கொடுக்கும் சங்கத்துக்கு மன்றத்துக்கு கட்டணும். தயவு செய்து சொல்றேன், மன்றத்துல போய் சேர்ந்து கடன் வாங்காத. கடன் தலையே போனாலும் சரி, பட்னி கிடந்து சேர்த்தாலும் சரி, கடன் வாங்காத. அதுதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. அந்தால தீர்மானம் எடு. நீ தீர்மானம் எடுத்தாதான் நீ முன்னேற முடியும். நீ திரும்பி அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, ₹1,00,000 கடன் தரணும், அல்ல ₹1,00,000 வாங்கிட்டு பணம் கட்டக்குள்ள அழுவ. அந்த ₹1,00,000 வாங்கி உன் வீட்டுக்கார ஏதாவது செலவு பண்ணுவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எள்ளு. நீ பணம் கட்டக்குள்ள அங்கங்க வீட்டுல போய் மடிப்பு செக்க கேட்ப. ஐயா 1000 கொடு, 500 கொடு அப்படின்னு கேட்டு இப்படிதான் உருப்படாத போறது. நம்ம அவன் ₹1,00,000 இனமா கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லு. எப்படி? அவனை வட்டிக்கு தானே கொடுக்குறான், இனமா கொடுக்குறான், சிறுவ பிடிக்கிறான். அன்பால இது ஏன் இதெல்லாம் சொல்லி தரேன்னா, இது தெரியாம தான் நம்ம ஜனங்கள் வீணா போறாங்க. இன்னைக்கு பாரு, ஆண்டவர்கிட்ட உட்காந்து நான் அந்த 5 படிச்சுட்டேன், 6 படிச்சுட்டு இருக்கிறேன். நீ கவலைப்படுறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. காக்காவை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, அதெல்லாம் நான் போஷிக்கிறேன்னா இல்லையா? போஷிக்கிறேன்ல, ஒன்னும் போஷிக்க மாட்டேனா அப்படின்னு. ஆமா, என்னையும் போஷிப்பீங்க. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா 6:33 என்ன சொல்றதுன்னு படி. 6:33 இந்த 2வது ஃபார்முலா கத்து கொடுத்து நான் போயிடுறேன். பொய் ஆணையிடாமல். என்னம்மா 6:33? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், காலையிலே சொன்னேன். அப்பொழுதுன்னு வந்தா என்ன செய்யணும்? யாருமே போடலையே, பேனா இல்லையா? போடு. அப்பொழுது அப்படின்னாலே நீ என்ன செய்யணும்? கட்டம் போட்டு எப்பொழுதுன்னு கேட்க கத்துக்கிட்டா நீ உருட்டன்னு அர்த்தம். இல்ல நீ போயிட்டனாக்கா அவ்வளவுதான். நீ அப்புறம் எனக்கு என்ன? நான் இவ்வளவு சொல்லி கொடுத்து நீ என்ன செய்யல? கீழ்ப்படியில் தான் முதல் படி ஆசீர்வாதம். உடனே நீ உஷார் ஆகணும். அப்பொழுதுன்னு வந்த உடனே உனக்கு சுரீர்னு தட்டுற மாதிரி இருக்கணும். என்ன செய்யணும்? பேனா இல்லையா? தான் என்கிட்ட கொடுத்துரு திருப்பி. அப்பொழுது அப்படின்றாலே என்ன செய்யணும்? நீ கட்டம் போட்டு எப்பொழுது, கட்டம் போட்டுதான் கேட்கணும். கட்டம் போடாது கேட்காது. எப்பொழுதுன்னு கேளு. அதுக்கு என்ன ஆன்சர் வருது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சொல்லுங்க கூட கொடுக்கப்படும். எத்தனை கூட கொடுக்கப்படும்? இந்த கூட என்ற வார்த்தையை நான் படிச்சுட்டு என்ன செஞ்சேன்? ஆண்டவரை பார்த்து, தலைவரை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா என்னன்னு கேட்டேன். கூடன்னா என்னங்க? கூடையா? கூடன்னா என்ன?
அதிகமாக, டூ மச், நீ கேட்டதுக்கை விட அதிகமாக. உனக்கு 1,00,000 தேவைப்படுது அப்படின்னாக்கா உனக்கு 10 லட்சம் கொடுத்தா என்ன ஆகும்? 10 லட்சம் பல்லெல்லாம் இழிப்போம் இல்லையா? அதுதான் கூட. அப்ப ஆண்டவர் கூட தருவேன்றாரு. நான் என்ன கேக்குறேன், நீ கூட கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, எப்ப தலைவரை கொடுப்ப அப்படின்னு. எப்ப தலைவரை கொடுப்பேன்னு மேல இருந்து ஒரு குரல், நல்லா படி அப்படின்னு. நல்லா படி. ராஜ்யத்தையும் அவருடைய தேடுங்கள் அப்பொழுது. ஏதோ தேட சொல்றாரு. எதை தேட சொல்றாரு? ஒன்னு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்ப நம்ம எதெல்லாம் தேடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இக்காலத்துல இந்த செல்போன் வந்து தொலைஞ்சது, இந்த ஆண்ட்ராய்டு போனு தேடுறான், கூகுள்ல போய் எதையோ தேடுறான், வலைதளத்துல போய் எதையோ தேடுறான், உருப்படாத போறது. பைத்தியக்காரன் எல்லாம் ஆயிருக்கிறாங்க. கேம தேடி சுரா 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 உடா உடா உடா. என்ன மண்டை குழம்பிடுச்சுங்க, சுட்டு சுட்டு மண்டை குழம்பிடுச்சு. தூக்கத்துல சுரா சுரா சுடுறான். அம்மா எதிரி யாரா சுடுறா போறாங்க அப்படின்னா, இல்லம்மா அவன் புடிமா புடிமா புடிமா. எதை தேடி இன்னைக்கு சின்ன பசங்க முதல் கொண்டு பெரிய வரைக்கும் செல்போன்ல கூகுள தேடுறேன், அதை தேடுறேன்னுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறோம். தேடுறவன் தொலைச்சிட்டான். இப்ப இவனையே தேட வேண்டியதா இருக்குது. உண்மையா பொய்யா? ஹலோ, ஒத்துக்க மாட்டீங்களா? உண்மை உண்மை உண்மை. அதேதான். உன் வாழ்க்கை நல்லா ஒண்ணு தேட வேண்டியதை தேடு. இதெல்லாம் விட்டுடு. இதெல்லாம் ஒரு லைஃப்ல உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது, உன்னை அழிவை நோக்கி கொண்டு போகுது, உன் நேரத்தை திருடுது, மூளைய உன்னுடைய சிந்தனையை கரைபடுத்துது. நேற்று பேப்பர்ல ஒரு படிச்சங்க, பேப்பர்ல ஒருத்தன் வாய்க்கா ஓரத்துல உட்காந்துட்டு செல்போன்ல தேடக்கூடாத தேடிட்டு இருக்கிறான், பார்க்க கூடாத பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வாலிப பையன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நடந்த சம்பவம் பேப்பர்ல திருத்ததி முந்தானத்து பேப்பர்ல வந்தது. ஒரு குளக்கரையிலயோ அல்லது ஆத்தங்கரையிலயோ அல்லது வாய்க்கா ஓரத்திலேயே உட்காந்து பார்க்க கூடாத பார்த்துக்கிட்டு தேடக்கூடாத தேடிட்டு இருக்கும்போது ஒரு 7 வயசு பையன் குளிக்கிறதுக்கு வராங்க. அந்த பையனை அவன் வந்து மிஸ்யூஸ் பண்றான், பாலியல் பலாத்காரம் பண்றான். இவன் ஒரு பையன், இவனும் பையன், அவனும் பையன். இவனை வந்து அவனை பாலியல் பலாத்காரம் பண்ணும் பொழுது அவன் தப்பிச்சு அவன் கையை கடிச்சிட்டு ஓடிட்டான். ஐயோ, இவன் போய் ஊர்ல நம்மளை பத்தி சொல்லிட்டா நமக்கு அசிங்கமாயிடுமேன்ட்டு விட்டான் ஒரு வதை. அவ்வளவுதான், உழுந்தான், கவுந்தடிச்சு நெத்தில அடிபட்டு செத்துட்டான். அவனை அப்படியே தண்ணியில வீசிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். கடைசியில போலீஸ் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 7 வயசு சிறுவன் செத்தான், இவன் கம்பி என்றான். எதனால? செல்போன்ல தேடக்கூடாத தேடினதனுடைய விளைவு. தேடக்கூடாத தேடனுடைய விளைவு, பார்க்க கூடாத பார்த்தனுடைய விளைவு. இன்னைக்கு கொலகாரனா மாறி நம்ம நெருப்பள்ளி வயிற்றுல கட்டிப்போமா? சொல்லுங்க, நெருப்பள்ளி பாக்கெட்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுப்போமா? அதே போலதான் போட்டு வச்சுட்டு இருக்கு. ஐயோ, செல்போன் எல்லாம் உசிரே போடும். காலைல ஏற்றோடனே அது முகத்தை தான் எவன் அனுப்பிச்சுக்கிறான், இதான் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை இது குட்டி செவராக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா, சிரிக்கிறதுக்காக சொல்ல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். நீ வாழ்க்கையில நல்லா வந்து ஆண்டவர் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறார். நீ உருப்படணும்னு நினைச்சுதான் ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வச்சுக்கிற. நீ யாரோ நான் யாரோ. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை லைக் பண்றாரு, உன்னை விரும்புறாரு. ஐயோ, இந்த பையன் உருப்படணுமே, இவன் உருப்படாத போயிட்டு இருக்கானே, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுமேன்னு இங்க உட்கார வச்சு நல்ல புத்தியை சொல்லி தராரு. நீ சிரிச்சிட்டு போறதுக்கு இல்ல, நீ சிந்தித்து செயல்படுறதுக்காக உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமாண்ணா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறார்? அன்பாலே, பி கேர்ஃபுல். தேட வேண்டியதை தேடு, தேடக்கூடாததை தேடாத. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு, ஆண்டவருடைய நீதியை தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம், எல்லாம்னா ஏ டு இசட், எல்லாம்னா உன் வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ, காசு, பணம், பேரு, புகழ், படிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு எப்படி தராரு? கூடவே தரேன்றார். நான் ஆண்டவர் அந்த வார்த்தையை படிச்சுட்டு கொஞ்சம் மலைச்சு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டேன். என்ன கோச்சிருந்தா, ஐயோ தலைவர,
நான் 2.5 வருஷமா உன் ராஜ்யத்தை தான் தேடுறேன். ஞாயிற்றுக்கிழமாச்சு நான் சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். அப்ப உன் ராஜ்யம் தானே இது. நான் என்ன டேஷ் ராஜ்யத்தை தேடுறேன், ராம ராஜ்யத்தை தேடுறேன், பிள்ளையார் ராஜ்யத்தை தேடுறேன். இயேசுனுடைய ராஜ்யத்தை தான் 2.5 வருஷமா தேடுறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு. எனக்கு ஏன் நீ கூட தரல அப்படின்னு கேட்ட உடனே கோவப்பட்டு அவரும் கோவப்பட்டார். உனக்கு தான் கோவப்பட தெரியுமா என் மோனே, நல்லா படுறா அப்படின்னாரு. ஒரு அதிர்ந்த மாதிரி நல்லா படி அப்படின்னு உடனே பயந்துட்டு திரும்பி நடுங்கி நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். படி. முதலாவது சொல்லு, நிறுத்து அப்படின்னாரு. கண்ணீர்னு குரல். நிறுத்தினோடனே நிறுத்திட்டேன். முதலாவதுல நிறுத்த சொல்றாரு, நிறுத்திட்டேன். முதலாவதுன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒண்ணு கேட்கிற, முதலாவதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதேதான் நீ சொன்னதான் நானும் சொன்னேன். ஒன்ன மாதிரி நானும் ரொம்ப அறிவாளியா இருந்திருக்கிறேன். எப்பா அவரு தான் சொன்னாரு, எனக்கே அல்வா கொடுக்குறியா? முதலாவது தமிழ்ல இருக்குது, ஃபர்ஸ்ட்னாக்க இங்கிலீஷ்ல சொல்ற, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்ற. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? ஃபர்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? முடிச்சேன். ஆண்டவர்கிட்ட உடனே சரண்டர் ஆயிட்டேன். ஆண்டவரே நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். உடனே ஆண்டவருக்கு நினைப்பு கொடுப்பேன், 10ஆம் கிளாஸ் ஃபெயில், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்களே சொல்லி கொடுங்க அப்படின்னு. உடனே சொன்னாரு, முதலாவதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? The first of all அப்படின்னா என்னது? முதல் பட்சமாக, முதல் தரமாக, முதல் இடத்தை எனக்கு கொடுக்கிறியா, 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் கொடுக்கிறியா? அடிச்சாரு ஒரு அடி, சும்மா கண்ணுகள்லாம் பிச்சுட்டு போச்சு. இப்ப நான் இயேசுகிட்ட வந்துட்டேன், 2 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன்னு, நீ எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறியா, 2வது ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறியா? கடவுளை முதல் தரமா வைக்கிறியா, 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் வைக்கிறியா? புரியுதா புரியலையா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என் சொந்தக்காரன் வருவான், ஏய் தம்பி மஞ்சள் தண்ணி வச்சுக்கிற வந்துரு அப்படின்வான். ஓஹோ சர்ச்சி பாஸ்டர் அடுத்த வாரம் வரமாட்டான், கொஞ்சம் பாய் பாய். ஏன் மஞ்சள் தண்ணி போகணும்ல, கர்மாதி கல்யாணம் மஞ்சள் தண்ணி, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை அடுத்த வாரம் வைக்கிறேன். பாஸ்டர் அடுத்த வாரம் வந்தோடனே பாஸ்டர் கேட்பாரு, என்னையா போன வாரம் ஆளக்கணும்? பாஸ்டர் எங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் வந்துட்டு போயிட்டேன். அவருக்கு என்ன நஷ்டமா? ஆண்டவர் கோவப்படுறார். ஆமே, என்ன இடத்த வைக்கிறியா, உன் சொந்தக்காரனை இடத்துல வைக்கிறியா? அவன் விசேஷத்தை காட்சியை இடத்துல வைக்கிறியா, சர்ச்சுக்கு வர்றத இடத்துல வைக்கிறியா? நான் எத்தனை இடத்துல வச்சேன்? 2வது இடத்துல 3வது. அப்புறம் கூட எப்படி கிடைக்கும்? அப்ப முதல் பட்சமாக என்னுடைய ராஜ்யத்தை தேடு. புரியுதா புரியலையா? நம்ம எல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை அலட்சியமா 3வது இடத்துல புரிஞ்சுக்கோ அப்படின்னு வச்சுக்கோ. அன்பாலே, அன்னைக்கு என் கண்ணு திறந்தது. அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் கொடுக்குறேன்? தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் என்னுடைய பிறந்த நாள் இருந்தாலும் இங்க வந்தேன். இன்னைக்கு வீட்டுல உட்காந்து என்ஜாய் பண்ண என்னால முடியும். ஆண்டவரை பாஸ்டர் அடுத்த வாரம் வந்துடுறேன், 4வது வாரம் வச்சிங்கன்னு சொன்னாக்க ஒரு வானா நான் வர்றாரு, இல்லை என் சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு. ஆனா அது எனக்கு மெயின் கிடையாது. எதுதான் மெயின்? ராஜ்யத்தான் மெயின். ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவரை தேடி பாரு, உனக்கு எல்லாமே கூட கிடைக்கும். 2வது நீதியை தேடுனாரு. நான் தான் குதிர்க்கவாதி இல்ல, நான் தான் கொஞ்சம் குசும்பு வச்ச. ஆண்டவரே எங்க நீதியை தேடுன்ற பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடவா? பஸ் ஸ்டாண்ட்ல தேடின நீதி கிடைக்குமா? அன்பால இன்னைக்கு ஜவுளிகள்ல போய் தேட முடியுமா? நீதி எங்க தேடுறது, அதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, ஏய் இந்த கையில கொடுத்துருல இந்த புத்தகம், இதுல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் தேடு, அதுல தான் நீதி இருக்கு அப்படின்னா. அப்ப பைபிளை வாசி. சர்ச்சைக்கு வர்றது பெருசல்ல. சர்ச்சைக்கு நீ வர, முதல் பட்சமாக வச்சு வர, அது மட்டும் போதாது. அது மட்டும் போதாது, நீதியை தேடு. அப்ப வேதத்தை வாசி. அது எப்படி வச்சு வாசி? முதல் இடத்தை வச்சு வாசி, முதல் நேரத்தை கொடு. அண்ணாலே நீங்க தசம பாகம்னாக்கா காசு மட்டும் தசம பாகம் கொடுக்கறது அது இல்லை, அது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது.
நேரத்தையும் தசம பாகம் கொடுக்கணும். நேரம்னா என்னன்னா, நமக்கு 24 மணி நேரம் கொடுக்கிறார் ஒரு நாள். எத்தனை மணி நேரம் கொடுக்கிறாரு? ஒரு நாள் 24 மணி நேரம். இப்ப அதுல 10ல ஒரு பகுதி எத்தனை? 2.25 மணி நேரம். 2 மணி 40 நிமிஷம் வரும் இல்லையா? 2.25 கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். இந்த 2.25 மணி நேரம் தான் ஆண்டவருக்குரியது. மற்றதெல்லாம் நம்ம செலவு பண்ணது. அந்த 2.25 மணி நேரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்து பாரு, உன்னை அளவு இல்லாம ஆசீர்வதிப்பாரு. மறுமைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆமென். நம்ம இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பாரு. ஏன்னா செத்த பிறகு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்துல நீ பிரவேசிக்கணும்னா 2.25 மணி நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கணும். பிரேயர் பண்ணு, வேதவாசி, தியானம் பண்ணு, பாட்டு பாடு, துதி. அவருக்கு நேரத்தை எப்படி வேணாலும் கூட, அதை பிரிச்சு பிரிச்சு கொடு. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் காலையிலயும் நைட்ல 1.5 மணி நேரம் கொடு. இல்ல காலையில 1 மணி நேரம், மதியானம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், 3 மணி நேரம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை மாறியா, எல்லாமே கூட கிடைக்கும். அப்ப நீதியை தேடு என்று சொன்னா, இன்னைக்கு நீதியை தேடுகிறோமா? அப்ப நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் இருக்கும். படிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, எதையெல்லாம் நான் அநீதி அநீதின்னு சொல்லிருக்கிறேன், வேதத்துல நான் பாவம் பாவம் பாவம், இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னனும், அதை நீ செய்யாம விட்டு விலகினாலே நீ நீதியை தேடுகிறாய் என்ற அர்த்தம். ஆமென். புரியுதா புரியலையா? சினிமா பார்க்காத பார்க்காத, பொய் சொல்லாத சொல்லாத, இத நீ சொல்லாம விட்டாலே நீ நீதியை தேடுகிறாய் என்ற அர்த்தம். அதை தேட தேட ரெண்டுத்தையும் டபுள். அதான் சொன்ன கிறிஸ்துவ வாழ்க்கை 2 தண்டவாளத்துல பயணம் செல்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட 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 எனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் ஊட்ட தேடி வந்து கொடுத்தாருயா. நல்ல தேவன் தானே, உனக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. எனக்கு மட்டுமா? நல்ல தேவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல தேவன். அப்ப நீ நானும் அவர் சொன்ன மாதிரி செஞ்சோம்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளலாம், அள்ளிக்கலாம். எப்படி? இப்ப நீங்க தூங்குறவங்களா இருந்தீங்க, உங்களை எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டு பழசெல்லாம் களைஞ்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடியா இரு அப்படின்னாச்சு. ஊழியத்தை செய்ய வச்சாச்சு. இப்ப நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்ட, இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்ட. இப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ ஓட விட்டார். இந்த பாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடிட்டு உனக்கு வரக்கூடிய எல்லாத்திலையும் தசம பாகத்தை கொடுத்துரு. எல்லாத்திலையும் என்ன அர்த்தம்? ஒன்லி சம்பாத்தில மட்டும் இல்ல. உன் வீட்டுல கோழி முட்டை போட்டாலும் 10 முட்டையில ஒரு முட்டை எங்க வரணும்? ஆலயத்துக்கு வந்து இந்த ஆண்டவரே இது ஓ முட்டைன்னு சொல்லிடணும். நாம என்ன செய்யறோம்? அந்த 10 முட்டையும் லபுக்குன்னு மூழ்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சின்ன சின்ன தவறு தான் செய்யறோம். சின்ன சின்ன தப்பு. இது இப்போ பாச நல்லாதான் இருக்கிறாரு, அவருக்கு ஏன் கொடுக்குமா? அன்பாலே உன் வீட்டுல எல்லாத்திலையும் சொல்றாரு, முருங்காய் 100 காய் காய்க்குதுன்னாக்கா 10 காய் எங்க வந்துடணும்? ஆனா 10 100 சேர்த்து வித்துடுவ இல்லையா? எது வந்தாலும் உனக்கு ஆண்டவர் எப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார், 10 விதத்துல ஆசீர்வதிக்கிறாரா? அந்த 10 விதத்துல வரக்கூடிய 10ல ஒரு பகுதி எங்க யாருக்குரியது? ஆண்டவருக்கு. எல்லாம் எல்லாம் அந்த காரியம் எல்லாம் கட்டம் போடு. இதுல தான் நம்ம கோட்டை விடுறோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கவனமா. இன்னைக்கு பாஸ்டர் தான் சொல்றாரு, ஜாக்கிரதையா இரு, கவனமா இரு, அலாட்டா இரு. என்ன, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்படுறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்லையா? உண்மைதானே? நீ நானும் நல்லா இருக்குன்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருயா. ஒரு புள்ள பெற்று இருக்கிற நீ, 4 புள்ள குழந்தை இருக்குது, 4 குழந்தை உருப்படாத போகணும்னு ஆசைப்படுவியா? பக்கத்து விட்டு அக்காட்ட போய் என் பிள்ளைங்கெல்லாம் உருப்படாத போகணும் அக்கா அப்படின்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவ? ஏக்கா 2 புள்ள நல்லா இருக்குது, ஒரு புள்ள தருதலையா இருக்குது, அதை குறித்து கவலை இருக்குமா இருக்காதா? அப்ப உன்னை குறித்து நீ உருப்படாத போனா ஆண்டவருக்கு உன்னை குறித்து கவலை இருக்குமா இருக்காதா? ஐயோ இந்த பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்குது, இந்த புள்ள உருப்படாத போகுது, என்கிட்ட வந்துடும், இருக்குமா இருக்காதா? அதுக்குதான் சொல்லித்தர, ஜாக்கிரதையா நல்லவனா மாறு, நல்லவளா மாறு. அன்பாலே இன்னைக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சிக்கல, வேற ஒண்ணுமே கிடையாது.
பாரு, எனக்கு இன்னொன்னு கத்து கொடுத்தாரு, அதையும் கத்து கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். எத்தனை மணிக்கு முடிக்காது? சரி, சரி. எனக்கு கத்து கொடுத்த ஃபார்முலா அத்தனையும் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், முதலாவது ராஜ்யத்தையும், அப்பொழுது இப்ப முதலாவதுன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? இனிமே முதல் வச்சு பார்ப்பீங்களா இல்லையா? இனிமே மஞ்சள் தண்ணி, கர்மாதி, ஆட்சி, சாவு எது வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மறுநாள் போய்க்கோ, இல்ல முதல் நாள் போய்க்கோ. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கதான் வந்து விழணும்? சர்ச்சில் வந்து விழுந்துரு. இது ஒரு தீர்மானத்தை இன்னைய வரைக்கும் நான் அப்படி செய்யறேங்க. இன்னைய வரைக்கும் செய்யறேன். 30 வருஷமா செய்யறேன். அதனால்தான் இன்னைக்கு நான் உருப்பிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு தீர்மானம் எடு. நீதி ராஜ்யத்தின் தேடும் பொழுது உனக்கு அதிக நீதி ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அதிக நீதி. ஒரு மத்தேயு 5:20 படிங்களேன். உங்களுக்கு அதையும் நான் கத்து கொடுத்துட்டு நான் போறேன். மத்தேயு 5, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை என்ன வந்து தூங்க உடலிங்க. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை படிக்கிறேன். முதல் ஆண்டவர் என்ன தேடு சொன்னாரு? நீதியை தேடுன்னு சொன்னாரு. நீதியை தேடிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே கூட கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் அதிக நீதி நீ செய்யலன்னா எங்க வர முடியாதுட்டாரு? பரலோகராஜ். இம்மையில நீ நல்லா இருப்ப, உனக்கு எல்லாம் கூட தருவேன். நீ அதிக நீதியை தேடலன்னா எங்க வர முடியாது? அங்க வர முடியாது, மறுமைக்குன்ட்டார். இப்ப நாமெல்லாம் இங்கேயே வாழ போறோமா இல்ல அங்க போய் வாழ போறோமா? அன்பா இல்ல, இங்கேயும் வாழணும். சொல்லு பக்கத்துல பார்த்து, நல்லா வாழணும். செத்த பிறகு பரலோகத்துல போய் அவரோட கூட நல்லா நல்லாவே வாழணும். அதுக்குதான் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டார். இங்க வாழறது மட்டும் பெருசல்ல. இது ஒரு வாழ்க்கை அல்ல, இது ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை. எல்லாருக்கும் மரணம் உண்டு. செத்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ வாலிபனே. இன்னைக்கு நம்ம மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அது பரலோகத்துல போய் ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கை. நரகத்துல போய் வாழ்கிற வாழ்க்கை வேணுமா? பரலோகத்துல போய் ஆண்டவரோட ஜாலியா இருக்கிற வாழ்க்கை வேணுமா? அதுக்குதான் என்னையும் படைச்சார், தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு வேறு பிரிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த காதியை தான் கேட்க ஆரம்பிச்சார், கேட்க வைக்கிறார். இப்ப நீ இதுல எனக்கு கேட்கல, எனக்கு பரலோகத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லவே முடியாது. பரலோகம் இருக்கிறது உண்மை, நரகம் இருக்கிறது உண்மை. நான் ஆணித்தரமா விஞ்ஞான பூர்வமா நிரூபிப்பேன். அன்பாலே, இன்னைக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து ரொம்ப சாமி பக்தனா இருந்தாரு. ஒரு இந்த இந்து இயக்கத்துல அவரு பெரிய முன்னணி தலைவரா இருந்தார். அவரு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வீட்டுக்கு போறேன். நான் பார்த்தேன் சகஜமா அண்ணன் வீட்டுக்கு போனா, நில்லு 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 அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. டேஷ் பையன்லாம் இங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளில போட நாய். டேஷ்னா ஒரு ஜாதி பேரை சொல்லி என்ன அசிங்கமா திட்டி அவன்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளில போனாயே அப்படின்னா நான் அப்படியே முடிச்சுட்டேன். என்ன இப்படி திட்டாரு அப்படின்னு. நீ வந்து ஒரு அப்பனுக்கு பிறக்கல, ஒரு அப்பனுக்கு பிறக்கல. அவர் தலை புள்ள, நான் கடைசி பிள்ளை எங்க அப்பா. நீ தேமவனேட்டார். தேமவன் என்ன தெரியுதல்ல? முத வார்த்தை மட்டும் சொல்றேன், அடுத்த வார்த்தைலாம் டேஷ் விட்டாங்க. தேமவனே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுதா? வெளில போறான் நாய அப்படின்னு. எங்க அண்ணன் இப்படி சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, என் வீட்டு வாசப்படி ஏறாத, வெளில போ. நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஓன்னு அழுவுறேன். ஆண்டவரே, ஒரு அப்பாவுக்கு பிறந்தாரு, அவரு தலைப்புள்ள, நான் கடைசி புள்ள, என்ன தேமோனேன்னு சொல்லிட்டாரு. நீங்க இந்த மதத்தை படைச்சிங்களா அப்படின்னு ரொம்ப குழந்தைத்தனமா கதறி கதறி அழுது. ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, டேய், நான் மதத்தை படைக்கவே இந்த உலகத்துக்கு வரலடா. மனுஷனுக்கு நல்ல
மார்க்கத்தை காண்பிக்கவே நான் வந்தேன். மார்க்கம் என்றால் வழி, என்னதான்? அதனால நல்ல மார்க்கத்தை காண்பிக்கவே வந்தேன். மார்க்கம் என்றால் வழி, மார்க்கத்தை காண்பிக்கவர் வழிகாட்டி அல்லது குரு என்று சொல்லுவார்கள். என்னன்னு சொல்லுவாங்க? அகத்தியர் காண்டத்துல ஒரு நூல்ல ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், எனக்கு அது ஞாபகத்தில். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகில் மாநிலத்திலே ஒரு நொடியே வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தவம் சென்றவரை அண்டுவாயே. அந்த குரல், அந்த பாடல் இப்படிதான் பாடுறார் அகத்தியரா காண்டத்துல இருக்கு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகில் அப்படின்னா ஜோதி வடிவாய் இருக்கிற, ஒளி வடிவாய் இருக்கிற ஒரே மெய் தெய்வத்தை வணங்குவாய். அவர்தான் இந்த உலகத்தை ஒரு நொடியிலே வகுத்தே மண்ணில், ஒரு நொடியில உலகத்தை படைத்த அந்த இறைவனை வணங்கு. குணமான மனிதரை படைத்த பின்பு, ஆதாம் ஏவாளை அவர் படைத்த பின்பு குருவாய் தான் உதித்து குருவாய் நின்று மனுஷனாக அந்த இறைவனே பிறந்து வழிகாட்டியாக, குருவாய் என்றால் வழிகாட்டியாக பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை உனக்கு காண்பித்து சனமான சம்சாரம் இல்லாமல்னா கல்யாணம் கட்டிட்டு புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டு அவர் வாழல, சன்னியாசி போல பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் மரித்து அன்பினால 12 சித்தர்களை 12 சீடர்களை தன் பக்கமாக இழுத்து அகண்ட தவம் பரலோகம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்றார். இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்க அண்ணன் தேமோனேன்னாருல வந்து அழுத, ஆண்டவரே என்னை இப்படி சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு. நான் மதத்தை படைக்க வரவில்லை, யூத மதம்னா என்ன, பௌத்த மதம்னா என்னன்னு எல்லா மதங்களையும் நூல்களை வாங்கி படிக்க 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 அநேக ரகசியங்களை நான் அறிந்து கொண்டேன். சொல்லு புரியுதா? அதுல ஒரு ரகசியம் தான் இந்த அகத்தியர் எழுதின நூலெல்லாம் படிச்ச பிறகு அகத்தியரே யாரை பத்தி தான் எழுதுகிறாரு? ஏசப்பா பத்தி தான் எழுதுகிறாரு. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் என்னுடைய அனுபவத்துல. அப்ப அதிக நீதியை தேடுன்னு சொன்னார்ல, அதிக நீதியை நான் எங்கயா தேடுறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுது 6 மாசமா அழுத சொல்லி கொடுத்தாதானே தெரியும் அப்படின்னு அழகா சொன்னார் ஆண்டவர். கீழப்படி அப்படின்னா என்ன படி? மத்தேயு 5:21 படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதையும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணர் என்று சொன்னால் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்ப பாருங்க, என்ன பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளையில ஒரு கட்டளை இருக்கா? 10 கட்டளை தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா எல்லாம் தெரியும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொருளை இச்சியாதிருப்பாய், எல்லாம் 10 கட்டளை நல்லா தெரியும். இதெல்லாம் நீதி. சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? நீதி. பொய் சொல்லக்கூடாது, சொல்லுங்க, அது நீதி. விபச்சாரம் பண்ணக்கூடாது, அது நீதி. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அது நீதி. திருடக்கூடாது, அது நீதி. கொலை செய்யக்கூடாது, நீதி. இப்ப வேத பாரகர் பரிசேயர் கொலை செய்ய மாட்டான், கொலை செஞ்சா பாவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருப்பாரு, இதுதான்டா அதிக நீதின்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோபித்து கொள்ளாதிருப்பாயாக என்பது அதிக நீதி. புரியுதா? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோபித்து
கொல்லாதிருப்பாயாக என்பது அதிக நீதி. மூடனேன்னா முட்டாள்னு அர்த்தம். சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் முட்டாள்றோம்? அவங்க கிடக்குறான் முட்டா பைய அப்படின்னு சொல்லுமா? மூடனே என்று சொல்ல நீ நரகத்துக்கு போவன்ற. கொலை செஞ்சாதான் நரகம் கிடையாது. நீ முட்டாள்னு திட்டினாலே நீ நரகத்துக்கு போற. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாவை உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா கடை அப்படின்னு, இதுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரமா ஆயிடுச்சு. பெற்றோருக்கு பெத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இதுக்கு எல்லாம் தெரியும். இந்த செல்போன் ஆபரேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சு அன்பாலே இப்ப பெருமை வந்து போது பாரு. அப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி இருக்கேன்னா அதுதான்டா அதிக நீதி. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? 27 படிங்களேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சு போச்சு, பினிஷ். இந்த வார்த்தை தாங்க என்ன அடிச்சு திருத்துறது. நல்லா ரொம்ப மம்மதியா இருந்தேன். மம்மதன்னா ரொம்ப திமிரு பூச்சிருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நான் சொன்னேன் எல்லாம் என்ன ஒஸ்ட் ஃபெல்லோஸ் எல்லாம் தரதலைங்க. அதுங்கெல்லாம் ஒரு நாள் சேர்ந்து என்ன செய்து என்னைய ஏத்துட்டு போச்சுங்க. ஒரு நாள் எங்கேயோ போதும் நானும் போறேன். போனா கடைசியில விபச்சார விடுதிக்கு போயிடுச்சுங்க. எல்லாம் உள்ள போயிட்டாங்க, நான் மட்டும் வெளியே நினைக்கிறேன். நான் வரமாட்டேன் டேய் அப்படின்னு. புரியுதா புரியலையா? எல்லாம் உள்ள போயிட்டானுங்க, நான் மட்டும் நினைக்கிறேன். அந்த விபச்சார விடுதி தலைவி வரா, சும்மா ராட்சி மாதிரி இருக்கிற, அரைக்கு மாதிரி கருப்பு கருப்பா. ஏன்னா நீ ஆம்பளை இல்ல உள்ள போடா அப்படின்றான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் எக்ஸசைஸ் பாடி, அப்படியே பாடி கட், அப்படியே ஃபில்டர் பார்லாம் அடிச்சிட்டு கடலைக்கட்டுல, என் கடலைக்கட்டுலாம் உங்களால தூக்கவே முடியாது, அவ்வளவு பெருசு இருக்கும். அப்படி இருந்தேன் நான் உடம்பு போயிடக்கூடாது. நான் விபச்சார விடுதிக்கு போயும் விபச்சாரம் பண்ணாம தப்பிச்சு வந்தவன். இப்ப ஏசாண்டனுடைய பைபிளை வாசிச்சு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, ஒரு பெண்ணையும் இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக என்பது அதிக நீதி. நீ பார்த்தாலே விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு பாரு. அப்படியே ஓடு அழுது, ஆண்டவரே எத்தனையோ பொண்ணை கண்ணாலே கற்பழிச்சுக்கிறேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு. உண்மைதானே? ஓப்பனா பேசுறேன், அக்கா தங்கச்சி மாதிரி. உண்மையா தம்பி? எத்தனை பிள்ளைய கற்பழிச்சிருப்போம். அந்த இன்னைக்கு அதிக நீதியில நீ நானும் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். இன்னைக்கு பாருங்க, அந்த அதிக நீதியை நம்ம செய்யறோமா? கொஞ்சம் ஏக்கா இங்க பாரு, அதை விட்டுரு. அது வேலையை அது பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இது சொல்லும் போது ஒரு கதை தான் ஞாபகம், என் புத்தகத்துல படிச்ச கதை. என்னன்னா, ஒரு சாது தண்ணியில இறங்கி குளிக்கிறதுக்கு போவார். சாதுன்னா தெரியல, சாமியார். அங்க ஒரு தேடு தண்ணியில அடிச்சுட்டு வருது. இவர் என்ன செய்ய, ஐயோ பாவம் தேடு தண்ணியில அடிச்சுட்டு போய் சேர்த்து போயிடுமேன்ட்டு அதை காப்பாத்துறதுக்கு தண்ணியோட அப்படியே அந்த தேலை தூக்கிட்டு கரையில விட்டுருவோம். கரைக்கு வர இந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும், ஒளிவிடும். இப்ப தேல் மட்டும்தான் கையில இருக்கும். தொப்புன்னு போட்டுச்சு, ஐயோ அப்படின்னு விட்டாரு. அப்படின்னு திரும்பியும் அந்த தேலை தூக்கிட்டு திரும்பி 4 ஸ்டெப் போறாரு. தண்ணியெல்லாம் தொப்புன்னு போட்டு இந்த மாதிரி 3 தடவை கொட்டின உடனே கரையில இருக்கணும் கேட்டோம், ஏன்டா சாமியார முட்டா சாமியார தெரியல, அதுதான் கொட்டுதுன்னு தெரியுமா, அதையான் புடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப சொன்னாதான் சாமியாரு, டேய் தேலுடைய சுபாவம் கொட்டுறது, மனுஷனுடைய சுபாவம் காப்பாத்துறது. அல்லேலூயா. என் சுபாவத்துல நான் உறுதியா இருக்கிறேன், அது சுபாவத்துல அது உறுதியா இருக்குதுன்னு தரையில இருக்கிறது போட்டான். நம்ம சுபாவம் என்ன, நல்லதை கத்துக்கணும் சொல்லு. ஆமா, அது பாட்டே போவோம், வாயில்லாத ஜீவன், அதை போட்டு நச்சுக்கு. அப்ப கவனிக்க வேண்டியதை கவனிக்காத விட்டுருவோம். புரிய சொல்றது, நம்ம கவனத்தை திசை திருப்பதுதான் பிசாசுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப கேர்ஃபுல்லா கவனி. இன்னைக்கு சொல்லி கொடுக்கறத கேர்ஃபுல்லா கவனி. திரும்பி அதிக நீதியை பத்தி உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு, என்கிட்ட கணக்கு.
அதிக நீதியை செய்யக்கூடிய கிறிஸ்தவனா நீ நானும் வாழ்ந்தாதான் எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். பரலோகத்துக்கு வழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு வழியை சொல்லி கொடுத்துறார். நீ கடன் இல்லாம நல்லா வாழறதுக்கு வழியை சொல்லி கொடுத்துறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, எல்லாம் நான் உனக்கு வீட்டுல வந்து சப்ளை பண்றேன்றார். அடுத்தது வாழ்க்கை எங்க? பரலோக வாழ்க்கை. அதுக்கு அதிக நீதியை தேடுன்னு சொல்லி தராரு. கேர்ஃபுல்லா கவனி. அப்ப தீமையோடு ஏத்து நிக்காதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு சத்துருவியும் நேசி. நான் உங்களுக்கு சொல்கிறேன். 44 படிங்க. 5:44. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நல்லா திரும்ப 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 சொல்றேன். என் போட்டிக்கு ஒருத்தன் கடை வச்சிட்டான் எதிர்க்க மெடிக்கல் ஷாப். அவனுக்கு வியாபாரம் நல்லா நடக்குது, எனக்கு வியாபாரமே இல்லை. இப்ப இந்த மத்திய 5-6 நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? படிச்சிட்டு இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. அவன் கடையில வந்து ஒரு ஆளை போட்டான். அங்க 2 டாக்டர் இருக்கிறாங்க அந்த சந்தில. அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வர உடனே நேரா என் கடை ரோட்டை தாண்டி இப்படி இருக்கு. எனக்கு இங்க இப்படி பார்த்துட்டு எங்க ஓனர் உட்காந்துக்கிறாரு. வெப்பத்தை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அவன் அந்த பேஷண்ட் நாங்க அனுப்பிச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, அனுப்பிச்சிட்டு எங்களை பார்த்து எப்படி இருக்கும்? வயிறெல்லாம் எரியாது, ஏற்றி போய் சல்லியன்னு உடம்பு போல இருக்கும். ஆனா வேதத்தை கையில எடுத்தாச்சு, அன்பின் வழி இதை படிச்சுட்டு இருக்கிறேன். ஒன்னும் செய்ய முடியல. அவனை அடிக்க நான்லாம் பயங்கர கோவக்காரன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ரவுடிங்க எல்லாம் கடையில வந்து உட்காந்துட்டு, ஏய் நீ உதவி போறியா நான் உதவி வாங்குவான், நீ உதவி போறியா? அவன் நமக்கே பெப்பப்ப காட்டுறான். வெளியூர்ல இருந்து கடை வச்சுட்டு நமக்கே பெப்பப்ப காட்டுறான். அவனை கடையை உடச்சு நோக்குவான் அப்படின்றான். இதேடா வப்பா போச்சுட்டு திடீர்னு எங்க மாமா ஒருத்தர் வந்துட்டார். அவரு சும்மா பயங்கரமான ஆள். அவரு கவர்மெண்ட் எம்பாயி எம்பி எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டெல்லி கவர்மெண்ட் வரைக்கும் அவருக்கு சப்போர்ட். பயங்கரமான ஆள். அவர் அரசியல்வாதி காங்கிரஸ்ல. அவரு இப்ப எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அப்ப அவரு வந்து கடையை வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவன் பெப்பப்ப காட்டிட்டான். அட மோன டேஷ் டேஷ் கெட்ட வார்த்தை பேசிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு இவன் எப்ப பெப்பப்ப காட்டலாம் பாப்போம், அவனை காலில் எடுத்து உடச்சிடறேன்ட்டு நேரா ஸ்கூட்டர் எடுத்து ஓடுறாரு அவர்கிட்ட ஏத்துறது. நான் பின்னாலே போய் மாமா அப்படின்னு சூட்டை பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே பிரேக் அடிச்சு நிக்கிறாரு. அவன் வண்டி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் சும்மா இருந்தாலும் என்னை சார்ந்து இருக்கிறவங்க சும்மா இல்ல, அந்த சத்துருவை அவங்க என்ன செய்யறாங்க, எதிரியை உதைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? மத்தேயு 5:44 படி நீ உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 5:44 என்ன சொல்லுது? உங்கள் சத்துருக்களையும் உங்கள் துன்பப்படுத்தலுக்காக நிந்திருக்கா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுனாங்க. நான் உட்காந்து 7 நாள் ஜெபம் பண்ணுங்க. 7 நாள் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே அந்த ஏத்த கடைக்காரனை ஆசீர்வதியும், அவனை மன்னியும், அவனை ஆசீர்வதியும், அவனை மன்னியும். 7 நாள் உபவாசம் போடுறேன். 6 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 7வது நாள் நாளைக்கு தான் பாக்கி. 6வது நாளே அந்த கடைக்காரன் என்னை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் கல்லாவில. அதே அன்பின் வழின்ற புஸ்தகத்தை, அன்பின் வழின்னா என்னது, பைபிளை படிச்சுட்டு இருக்கிறான். அதே மத்தேயு 5:6 தான் படிக்கிறான். அவன் வரதை பார்த்துட்டேன். ஆண்டவரே அவன் வரான், நானே கோவக்காரன், என்னை கடக்கு, என்னை கண்ட்ரோல் பண்ணு. அவன் ஏதாவது பேசிட்டானா பலாருன்னு அரைஞ்சிட்டுனா ரசாபசம் ஆயிடும். என்னை அடக்க ஆண்டவரே, என் கோபத்தெல்லாம் அடக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அவன் நேரா வந்தான். வந்து சார் அப்படின்னா, என்ன யான்னு, என்னை மன்னிச்சிருங்க சாருன்னா. எடுத்த உடனே மன்னிப்பு கேட்டான் பாரு. எனக்கு ₹1 கோடி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு ஏன் நான் உன்னை மன்னிக்கணும்? இல்ல இல்ல, நீங்களும் கடை வச்சுக்கிறீங்க, நானும் கடை வச்சுக்கிறேன். நீங்கள் நான் வந்து நானும் பிழைக்கணும் நீனும் பிழைக்கணும் நினைக்கணும் இல்லையான்னு. சார் அது வேற கதை சார். அந்த 2 டாக்டருக்கும் நான் பணம் கொடுத்துருக்கிறேன் சார். என்ன கொடுத்துக்கிறேன்? வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கிறேன். வட்டி இல்லாம அவங்க வியாபாரத்தை தள்ளிட்டு போறேன் நான். அதனால நீங்க வந்து என் மேல கோச்சிக்காதீங்க. இங்க இன்னொரு டாக்டர் ஒருத்தர் உங்க பக்கத்துல கடை வைக்கிறதுக்கு வரப்போறாரு. அவரை வேணா நீங்க டையப் வச்சுங்க. டையப்னா என்னடா பாரு, சத்துருகிட்ட இருந்து எனக்கு ஆலோசனையை சொல்லித்தர. சத்துரு வந்து மன்னிப்பு கேட்டா
எனக்கு என்ன செய்யறான், வழியை சொல்லித்தரான். கைய போச்சுங்க அப்படின்னு தொழில் ரகசியத்தை கத்து கொடுக்குறான். உங்களுக்கு ஏதாவது நான் கமிஷன் தரேன் சார். ஒன்னு அடிச்சு விட்டுறாத, அது ஒரு கலதா பண்ணி. ஓகே, முடிஞ்சிச்சு எல்லாம். சார் ஒரு பிசாசு போட்டு. சரி, இங்க கவனி 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 கவனி. பாரு, அந்த சத்துருவுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்ப ஒரு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன். சொல்லுங்க. பட்சிக்கிறவன்னா பருந்து வந்து பட்சிக்கும், காக்கா என்ன செய்யும், பருந்து காக்கா என்ன செய்யும், நம்ம கையில இருக்கிறத அடிச்சுட்டு போயிடும் இல்லையா, பட்சிக்கிறவன். ஆனா எலியா உட்காந்துட்டு ஆட்டங்கள்ல உட்கார்ந்து இருக்கும் போது வாக்கு தத்தம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்க, எனக்கு கத்து கொடுத்தாங்க ஊழியக்காரன். அப்ப என் கடன் பிரச்சனைக்காக நான் உட்கார்ந்து உபவாசம் இருந்து வாக்கு தத்தம் கேட்கிறேன். ஆண்டவரே, நீ பேசுற தெய்வமாச்சே, என் கடன் அடையணுமே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன், என் கடன் அடைகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்கன்னு சொல்லி நான் வாக்கு தத்தம் கேட்கும் போது ஏசாயா 52:3 படிங்க. ஏசாயா 52:3. தேங்க்யூ. இப்ப பாரு, என்ன பாருங்க எல்லாரும், விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? விலையே இல்லாம உன்னை நீ வித்துட்ட கடனுக்கு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். 2 டென்ஸ் இருக்கு, இறந்த காலம், எதிர்காலம். நல்லா புரிஞ்சுக்க, நான் அப்படிதான் பைபிளை ரொம்ப உத்து உத்து பார்ப்பேன். பட்டீர்கள் அப்படின்னாக்கா விலையின்றி விற்கப்பட்டீர்கள், உன்னை வித்துட்ட, பணம் இல்லாம உன்னை வித்துட்ட, உனக்கு நோ சோர்ஸ். கடன் கொடுக்கறதுக்கு வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அதான் உன்னை வித்துறது அர்த்தம். அப்ப பணம் இல்லாம நான் உன்னை மீட்கிறேன். என்னது மீட்கப்படுவீர்கள், ஃபியூச்சர் டென்ஸ். இன்னும் எனக்கு வாழ்க்கையில் நடக்கல, பணம் இல்லாம உன்னை நான் மீட்கிறேன். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. தலைவர்கிட்ட நான் தலைவர் என்ன, தலைவர விலையின்றி விற்கப்பட்டீர்கள் இருந்தது நியாயம், என்ன விலை இல்லாம வித்துட்டேன், அது கரெக்ட், என் தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டேன், ரைட்டு, ஓகே. பணமே இல்லாம எப்படியா மீட்பேன்? நான் என்ன கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்கினா கலைஞர் ஆட்சி வந்தாக்கா தள்ளுபடி பண்றதுக்கு இப்படியே கேட்கிறேன். அப்புறம் சரி, நானே கேள்வி நானே பதில். சரி, கலைஞர்ட்டையும் நம்ம கடன் வாங்கல, எல்லாம் பிரைவேட் பைனான்ஸுக்கு தான் வாங்கியிருக்கிறோம், 5 வட்டி 10 வட்டின்னுட்டு. சரி, எப்படி தலைவரே கொடுப்பான், அவன் எப்படி விடுவான், பணம் கொடுத்தாதானே விடுவான், நீ என்ன பணமே இன்றி உன்னை மீட்கிறேன்னு சொல்றிய, எப்படி மீட்பீங்க அப்படின்னு புலம்பிட்டே என்ன செஞ்ச, தலைவர லாட்டரி சீட்டு வாங்குவா. என்ன சீட்டு? ஒரே டைம்ல 5 லட்சம் ரூபாய் விடும், அப்படியே பட்டுவாடா பண்ணிட்டு என்ன மீட்டுவியா அப்படின்னு. அப்பதான் சொன்னார், நீ யார் ஆயிட்ட அப்படின்னு. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அப்ப லாட்டரி சீட்டு வாங்கலாமா? தப்பு இல்ல. ரேஸுக்கு போலாமா? சூதாடலாமா? தப்பு இல்ல. ஆமாண்டவரே, தப்பு தான், நான் என்ன செய்ய? அப்ப அதுவும் கிடையாது. அப்ப எப்படியா மீட்ப? பணமே மீட்பப்படுவேன்னு சொல்லி எப்படி மீட்ப? அப்புறம் கேட்டேன், புதையல் கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? ஏதாவது புதையல் கிடைச்சி தப்புன்னு எல்லாத்தையும் பட்டோட பண்ணி என்ன மீட்டுவியா அப்படின்னு. டேய், இப்ப நீ யாராயிட்ட எங்க போறன்னு? சர்ச்சுக்கு போறான், அந்த சர்ச்சில் என்ன சொல்லி தராங்க? கவர்மெண்ட்டை ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி தராங்க. என்னது? புதையல் யாருடையது? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நீ அதை எடுத்துனா உன்னை லாக்அப்ல வச்சிருவான், நீ கவர்மெண்ட் தான். அப்படி என்ன தலைவரை, எப்படி தலைவரை மீட்ப அப்படின்னு கடுப்படிச்சிட்டேன். கடுப்படிச்சுன்னு அவரும் கடுப்பாயிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, நான் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வாக்கு மாறாத தேவன். நான் வாக்கு கொடுத்தது நான், மனுஷன் கிடையாது, நான் இறைவன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நான் சொன்னது நானே. என்ன நம்பாத புதையல் வாங்கணுமா, இதுக்கு லாட்சி சீட்டு வாங்க மடப்பேன் சும்மா அப்படின்னா அப்படியே நட்டிங்கிட்டு, ஆண்டவரே நீ வாக்கு மாறாத தேவன்றதை நம்புறேன், நீ வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க காப்பாத்தீங்க ஆண்டவர், என்னை மீட்பீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அதோட விட்டுட்டு, அதன் பிறகு பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் வாங்கின உடனே
கடங்காரன் அத்தனை பேர் வந்தாலும் சிரிப்பு வந்துச்சு. முன்னாடியில என்ன வரும்? பயம் வரும், குண்டி கோலெல்லாம் நடுணும். அப்படியே அவன் வரும்போது அப்படியே கட்ட கட்டதான் ஆடணும். என்ன பொய் சொல்லலாம், என்ன செய்யலாம், அப்படியே வரும். அடுத்த வாரம் கொடுத்துறேன், அடுத்த வாரம் சீட்டு எடுத்து கொடுத்துறேன். என்ன நீ இப்படியே என்ன அல்வா கொடுக்குறியா, ஆச்சரியம் திட்டிட்டு போவான். இப்ப இந்த வாக்குத்தத்தை வாங்கின உடனே எனக்குள்ள ஒரு பெரிய யானை பலம் வந்துச்சு. வந்துட்டு இந்த கடங்காரன் அங்க வரும்போதே இங்க சிரிப்பேன். வாங்க நினைச்சு வாங்க அப்படின்னு. நான் சிரிச்ச உடனே அவனும் திட்டணும்னு வரவன், என்ன அசிங்கப்பட்டுன்னு வரவன் அவனு சிரிச்சிருவான், பல்ல இழிச்சிருவான். இப்ப யார் ஒரு கடங்காரன் சிரிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஏதோ காசு பேர்ந்து வச்சு நல்லா கொடுக்க போறான்னு அர்த்தம் இல்லையா? அப்பதான் சிரிப்பான். அதனால அவன் என்ன செஞ்சான் அப்படின்வான். திட்டம் வந்து இப்ப சிரிச்சுட்டான், உட்கார வச்சிருவான். வாங்க அடைச்சு உட்காருங்க அப்படின்னு. இதேதான் சொல்லுவேன். இன்னைக்கு அவன் சேர்மன்ட்ட கேட்டியா, எம்எல்ஏ கேட்டியா, மந்திரிட்ட கேட்டியா? நான் ஒருத்தரையும் சேர்மன் இல்லன்னு. எம்எல்ஏ கேட்டியா இல்ல. மந்திரி ராமச்சந்திரத்தை கேட்டியா இல்ல. பின்ன யார்கிட்ட கேட்ட அப்படின்னு. எங்க இயேசு தலைவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. அப்ப அவனும் மண்ணாந்து பார்த்துட்டு என்ன காதுல பூசு தரன்னா அது பொய், அது பொய். எங்க ஏசாமி பொய் ஒத்துக்காது. அவர்கிட்ட நான் வந்துட்டேன், உன் காசை நான் ஏமாத்தவே மாட்டேன். ஆனா அண்ணாச்சி பேங்க்ல டெபாசிட் போனா பயப்படுவியா அப்படின்னு. இல்ல பயப்பட மாட்டேன். ஏன்? அது வட்டி மூலமா என்னைக்கு அந்த வந்துடும்ல, அதே போல பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இரு. உன் வட்டி மூலமா ஊட்ட தேடி தரேன். அதர்வைஸ் இப்ப என்னால ஒண்ணு, நீ கம்முன்னு இருந்தனா உனக்கு வட்டி மூலமா வட்டியை தள்ளி கொடுன்னு கேட்க மாட்டான், வட்டி மூலமா உனக்கு கொடுத்துறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா போ, இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யிக்கோன்னு. அவன் பார்ப்பான். சரி நண்பா, பார்த்து எப்படியா கொடுத்துரு, வா டீ சாப்பிடலாம், வா வா. உண்மையிலே சொல்றேங்க, என்னை உதைக்க கெட்ட வார்த்தை பேசி என்னை திட்ட வந்தவன்னா எனக்கு டீ கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு போனவன் தான் என் வீட்டு வாசப்படியே ஏறல. அத்தனை கடங்காரனும் வரவே இல்லை. அதன் பிறகு பணம் இல்லாம மீட் பண்ணு சொன்னார்ல, அது எப்படி மீட்டார் தெரியுமா? இந்த சத்துரு மூலமா தான். எதிர்கடக்காரனுக்காக நான் ஜெபிச்சேன் பாரு, அந்த எதிர்கடக்காரன் வந்து எனக்கு வழியை சொல்லித்தரான். பாரு, இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு ஏத்தாப்புல, அவரு இப்போ உனக்கு பக்கத்துல வரப்போறாரு, உன் கடைக்கு பக்கத்துல வரப்போறாரு, அவரோட பேசி நீனு ஒப்பந்தம் பண்ணிக்கோ, அவர்கிட்ட நீனு அவருடைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஒத்துக்கோ, உனக்கு அதன் மூலமா உனக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். அந்த டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. நானு இவன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டான். எனக்கு வீட்டுல 6வது நாள் உபவாச கூட்டத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே, 1 கோடி ரூபாய் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அவன் வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு தொழில் கத்து கொடுத்துட்டு போயிடான். யாரோ ஒரு டாக்டர் அங்க இருக்கிறாராம், அவர் யாருன்னு மூஞ்ச கூட எனக்கு நான் பார்த்தது கிடையாது. அவர் இங்க பக்கத்துல வரப்போறாராம், அவர்கிட்ட நான் போய் நாளைக்கு பேச போறேன், நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் போறேங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போறேன். குட் மார்னிங் சார் அப்படின்றேன். வாங்க, இங்க மாதிரி பக்கத்துல வர போறீங்களா? ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, பக்கத்துல மெடிக்கல் வச்சிருக்கேன். சரிங்க, நான் எழுதி கொடுக்குற மாத்திரலாம் கரெக்டாக. சரிங்க சார், போயிட்டு வரேன் சார்னு வந்துட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நானே உள்ள மெடிக்கல் வைக்கணும்னு தான் நினைச்சேன், எனக்கு சரியான ஆள் இல்லாததுனால நான் விட்டுட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் இப்ப கிறிஸ்டன் ஆயிட்டேன், உங்களுக்கு உண்மை உத்தவமா இருப்பேன், உங்களுக்கு ஆட்சேபம்னா நான் வச்சுக்கிட்டுமா, நீங்க என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் சொல்றீங்களோ நான் அதுக்கு உடன்படுறேன். அப்படியா, கிறிஸ்டன் ஆயிட்டீங்களா, ஏன் அப்படின்னு. நான் 5 லட்ச ரூபா கடன் பிரச்சனை இருந்தேன், என் மனைவி பிள்ளைகள்லாம் கொலை செஞ்சுட்டு சாவறேன். அப்ப ஏசாண்டவர் என்னோட பேசினாரு, என் வாழ்க்கையை மாத்தினாரு, இப்ப நான் ஏசாமி பிள்ளை ஆயிட்டேன். அப்படியா, அப்ப நீங்களே வச்சுங்க, வர லாபத்துல ஆளுக்கு பாருங்க. ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த காலத்துல யாராவது அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் பண்ணுவாங்களா? மாமன் மச்சான் சேர்ந்தாலே ஐயோ இவன் கவுத்துறானோன்னு பயந்துட்டு சேர மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வெளியில வந்து அப்படியே அழுதுட்டு நன்றி சொன்னேன், ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன். அன்பாலே அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு நான் எவ்வளவு தெரியுமா முதல் போட்டேன்? 1000 ரூபாய் போட்டேன். எவ்வளவு போட்டேன்? அவ்வளவுதான் என் முதலீடு. அது கூட மருந்து வாங்கறதுக்கு இல்லைங்க, ரேக் அடிச்சு பார்ட்டிஷன் பண்றதுக்காக. ஒரு தடுப்பு சுவர் எடுக்கிறதுக்கு என் பார்ட்னர் டாக்டர் 1000 ரூபாய் கொடுத்தாரு, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். 2000 ரூபாய் ஒரு ஆசாரிகிட்ட கொடுத்து தடுப்பு சுவர் அடிச்சு ஒரு மெடிக்கல் ஷாப்னு காட்டுறோம். என் மெடிக்கல்ல இருந்து எடுத்து வந்து 4 மருந்து மாத்திரையை வச்சேன். எல்லா ஏஜென்சியும் மருந்து மாத்திரையா எடுத்து வந்து கொடுத்தான்.
அவ்வளவுதான். ஊரா முட்டு முதல்ல என்கிட்ட வந்துச்சு, ஏறிச்சு, வியாபாரம் நடந்தது. வியாபாரத்தை வித்து அந்த ஏஜென்சிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், என் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், எனக்கு ஷேர் வந்து எடுத்துட்டேன். அதன் மூலமா 10-5 சேர்த்து வச்சு ஆண்டவர் எல்லா கடனையும் அடிச்சாரு. 97க்குள்ள என் கடன் எல்லாம் அடைஞ்சிட்டு அப்படி தேம்பி எழுதாங்க. என்ன அதிக நீதியிலையும் கொண்டு போனாரா? கடனையும் அடைக்க வச்சாரா? இன்னைக்கு உனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? அப்ப அதிக நீதியை தேடுறியா? நீதியும் தேடணும், அதிக நீதியை அட்வான்ஸா தேடணும். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். எல்லா கடனையும் அடைச்சு நீ கடன் கொடுக்கிறவராய் மாறுவாய். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அதிகமா சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? இன்னைக்கு கரெக்டா அதை ஞாபகம் வச்சுக்கோ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம்